ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு த ஃபெமிலியர் ஆஃப் ஜீரோ சீசன் 1ஓட செகண்ட் எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். நம்ம ஹீரோ எப்படி இன்னொரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆனான்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் அங்க இருக்கிற வாய்டு தெரியுது. என்னதுரா இதுன்னு கைய வைக்க அப்படியே நம்ம ஹீரோவை உள்ளார இழுத்து வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பிடுது. அப்படியே திருப்பி பிரசன்ட்டுக்கு வந்தா, ஆமா நான் பூமியில இருக்கக்கூடிய டோக்கியோன்ற இடத்துல இருந்தா, ஆனா இப்ப எப்படி இங்க நான் வந்தேன்? நான் தாண்டா உன்னை சமன் பண்ண, ஆனா என்னால இதை நம்பவே முடியலையே. நீ யாரு, என்ன எங்க இருந்து வரன்றத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க போறேன்ல, அதான் என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. எதுக்காகடா? ஒரு பையனுக்கு முன்னாடி இப்படி பண்றமேனு உனக்கு கவலையா இல்லையா? என்ன பையனா? டேய், நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபெமிலியர், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் ஒழுங்கா துவைச்சு போட்டுரு. இது எல்லாம் நான் காலையில எழுந்துக்கிறப்ப ரெடியா இருக்கணும்டா. நான் சொன்ன வேலையை சரியா செஞ்சாதான் உனக்கு நான் காலையில சாப்பாடு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நீ என்ன ஒரு நாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பார்த்தா நம்ம ஹீரோயினும் தூங்கி அப்படியே அடுத்த நாள் பொழுது வெளியே நம்ம ஹீரோவா எழுப்பவும், யாரா நீ? இந்த உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் காலையில ரெடியா இருக்கணும்னு சொன்னல, அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஓ, நேத்து நான் சமன் பண்ணது ஒன்னதானே? நீ தானே என்னுடைய ஃபெமிலியரு. சரி, இதை கொஞ்சம் கைட்டி விடு. நான் எங்கேயும் ஓடிலாம் போக மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லடா. என்னால இங்க இருந்து ஓடி போக முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அப்படின்னா சரி, எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடுடா. உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீயே போட்டுக்கலாம்ல. ஒரு நோபலுக்கு சர்வெண்ட்டுங்க தான்டா எப்பயும் ட்ரெஸ் போட்டு விடணும். எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாதான் உனக்கு சாப்பாடும் கிடைக்கும், அந்த செயினையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். நம்ம ஹீரோவும் வேற இல்லாம ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு, சரி நீ சொன்ன மாதிரி இப்ப இதை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல, அவளும் சரி எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வாவ் இந்த சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் கீழே கையை காட்டவும், என்ன அங்க ஒரு பிளேட்டு தான் இருக்கு, இந்த இடத்துல நோபலுங்க மட்டும் தான் உக்காந்து சாப்பிடணும், மத்த எல்லாரும் கீழே தாண்டா உக்காந்து சாப்பிடணும். நம்ம ஹீரோவும் கீழே உக்காந்துக்கிட்டு வேற வழி இல்லாம அந்த காஞ்சி போன பிரெட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வருவோம். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, ஃபெமிலியர் எல்லாருமே நோபலுங்க சாப்பிட்ற வரைக்கும் வெளியில தான் வெயிட் பண்ணணும். ஆனா நான் மட்டும் தாண்டா உன்னை உள்ளார கூட்டிக்கிட்டு போயிருக்கேன். அப்படின்னா நான் நினைக்கிறத என்னால சாப்பிட முடியாதா? சரி, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்களுடைய ஃபெமிலியர் கூட ஃப்ரீயா பேசுறதுக்காக தான் இப்படி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓய், என்ன சொல்றா? ஐயோ, இது என்னது? என்னடா ஃபர்ஸ்ட் டைமா நீ இப்பதான் ஒரு சேலமண்டரை பாக்குறியா? அது ரொம்ப ஆபத்தானது, அதை விட்டு தள்ளிப்போங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதரா. இது என் கூட கான்ட்ராக்ட் வச்சிருக்கு, அதனால நான் சொல்ற பேச்சதான் கேட்கும். மத்தவங்கள மாதிரி ஓடி போகாதரா. உன்னுடைய மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி சமன் பண்ண, ஆனா இவன் வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் உன்ன லூசி த ஜீரோன்னு கூப்பிடுறோம். என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போயிட்டு எனக்கு டீயை எடுத்துக்கிட்டு வாடா. அப்படியே நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க, எதில் அந்த கிரியேச்சர் வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்துகிட்டு போயிட்டு அந்த மெய்டு பொண்ணு மேலேயே இடிச்சிடறோம். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், பரவாயில்ல விடுங்க. நீங்க தான் லூசியோடைய ஃபெமிலியரா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? லூசி வந்து ஒரு மனுஷனை சமன் பண்ணதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை வெறும் ரூமன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு எனக்கு தெரியுது. அப்படியே விஷயம். சரி, உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேரு சிஸ்டா. நான் இங்க ஒரு சர்வெண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் உங்களை மாதிரி தான். என்னுடைய பேரு ஹீராகா சயோட்டோ. நீ என்ன சயோட்டோனே கூப்பிடலாம். என்னுடைய கேக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ எடுத்துக்கிட்டு வந்து வைக்கவும், போயிட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு டீ எடுத்துக்கிட்டு வாடா. உன்னுடைய ஃபெமிலியர் பார்க்க உன்ன மாதிரியே ரொம்ப கியூட்டா இருக்கு, ஆனா நீ ஏதோ ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ஓ, அப்படின்னா நேத்து நைட்டு ப்ரௌன் கலர் ஹேரோட இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணா? இப்பதான் எனக்கு புரியுது அவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அடே வெயிட்டர், உன்னுடைய வேலையை போய் பாருடா. நான் ஒன்னு வெயிட்டர் கிடையாதுடா, நீ லூசியோடைய ஃபேமிலியர் தானே? ஆமாண்டா. கரெக்டா அந்த பொண்ணு அவனை தேடிக்கிட்டு அங்க வரவும், அவன் அங்கதான் இருக்கான்னு நம்ம ஹீரோ கோத்து விட்டுறான். யூச்சி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நைட்டு சொன்ன மாதிரியே நான் உங்களுக்காக என்னுடைய கையாலே சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அடே யாருடா இவ? என்னடா ஒரே நேரத்திலே ரெண்டு பேரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அடே உன்ன அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை
உண்மைதானா? நீங்க என்ன மட்டும் தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பொய்யாடா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கன்னத்திலே அடிச்சாரா. அடே ஒன்னால தான்டா எனக்கு இப்ப இந்த நிலைமை. நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டா. முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டுறா பார்க்கலாம். அடே நீ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேளுடா. என்னால முடியாது. நான் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இன்னுமாடா உனக்கு புரியல? அவன் ஒரு நோபல். கண்டிப்பா உன்னால அவனை தோக்கடிக்க முடியாதுடா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த டீச்சரும் வந்துட்டு, நான் இந்த புக்ல இருக்கிற மாதிரி தான் அவனுடைய கையில அந்த கசரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பிரின்சிபலோ, மிஸ் லாங் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சது பிரின்சிபல்னு சொல்லிட்டு டீச்சரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் சண்டை போட ரெடியா நின்றுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினாக வந்துட்டு இவன் கூட போய் சண்டை போட போறேன்றே, இதெல்லாம் நியாயமாடான்னு கேட்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இவன் ஒரு மனுஷன் தானே, அதனால இவன் கூட சண்டை போடுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, லூசி எனக்கு தெரிஞ்சு நீ அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த போட்டி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கிரியேச்சரை சமன் பண்ண அந்த கிரியேச்சரும் வேகமா வந்து நம்ம ஹீரோவுடைய வயிற்றிலே அடிச்சிருது. அடே நான் சொல்றத கேளுடா, கண்டிப்பா உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுடா. லூசி ஃபேமிலியரோடைய கதை இன்னைக்கு முடிய போகுது. அடே உன்னுடைய பொம்மை அடிச்சது எனக்கு ஒன்னும் வலிக்கவே இல்லடா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிரின்சிபலோ, இந்த சிம்பிள் வந்து ரொம்ப லெஜெண்டரியானது. அந்த ஃபேமிலியரை வேலி ஃபேமிலியை சேர்ந்த 3rd கேர்ள் தான் சமன் பண்ணா. அப்படின்னா இங்க நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவா அதுகிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்க. அந்த ப்ளூ ஆரோ நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடே நான் சொல்றத கேளுடா, வேணாடா போதும் விட்டுறா. என்ன நீ எனக்காக அழுவுறியா? நான் எதுக்காகடா அழுவணும்? நீ என் கூட சண்டை போடணும்னு விரும்பினா அந்த சோடை எடுத்துக்கிட்டு வாடா. நம்ம ஹீரோவா அந்த சோடை எடுக்க வர, நீ அந்த சோடை எடுத்தனா கண்டிப்பா அவன் உன்னை சும்மா விட மாட்டான்டா. நான் ஒரு மாஸ்டரை உனக்கு ஆர்டர் போடுறான், அந்த சோடை நீ எடுக்க கூடாதுடா. என்னால நான் வாழ்ந்துகிட்டு இருந்த உலகத்துக்கு திரும்பி போக முடியாது. அப்படின்னா நான் இந்த உலகத்துல தானே வாழணும். இப்ப நீ என்ன தானே சொல்ல வர? என்னுடைய சாப்பாடு நல்லா இருக்காது, நானும் தரையில தான் படுத்து தூங்குவேன். அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனா என்னை பத்தி எவனா தப்பா சொன்னா நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சோடை எடுக்க, அடே முட்டாள். பார்த்தா நம்ம ஹீரோ கையில இருந்த கசரம் அப்படியே க்ளோவாக ஆரம்பிச்சிருது. அந்த கிரியேச்சரும் அடிக்க வர நம்ம ஹீரோ ஒரே விட்டுலே அதை 2 துண்டாக்கிறான். அடே இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? திடீர்னு என்னுடைய உடம்புல இருந்த பெயின் எல்லாம் காணாம போய் ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவனும் இன்னும் நிறைய கிரியேச்சருங்களை அனுப்ப நம்ம ஹீரோ வேக வேகமா வந்து அதை எல்லாத்தையும் ஒரே விட்டுலே வெட்டி காலி பண்ணிட்டு அவங்க கிட்ட போகவும், வேணாடா என்ன விட்டுறா, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த சோடல இருந்து கையை எடுக்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறோம். அங்க நடந்துகிட்டு இருந்த சம்பவத்தை டீச்சரும் பத்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை கண்மொழிக்க, நீங்க ஒரு வழியா எழுந்துட்டீங்களா? நீங்க கிட்டத்தட்ட 3 நாளா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. சரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மிஸ் லூசி தான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. இவ்வளவு நேரம் அவங்க தான் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் டயர்டாகி இப்பதான் தூங்க ஆரம்பிச்சாங்க. என்ன லூசியா, உண்மையிலேயே அவ பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கா. ஆமா. அட அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு போயிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.